ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க உங்கள் கரத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோம்மா. சத்தமாக பிள்ளைங்கள்லாம் ஒரு அலையில சொல்லுவோம்மா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 அதில் வாசிக்கலாம். 53வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 6வது வசனம். எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அல்லேலூயா. எப்படி நம்ம போனோம்? ஆடுகளை போல. பாருங்கள், வசனம் சொல்லு, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. நிறைய ஆடுகள் நிறைய வழி தப்பி போகிற ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம எப்படி இருந்தோம்? ஆடுகளை போல வழி தப்பி. எது வழி, எது ஆண்டவர், எது உண்மை, எது சத்தியம்? அல்லேலூயாம். இதை தானே நம்ம இன்னைக்கு தெரியாமல் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம். வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு என்னவாக இருக்கும்? மரண வழிகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் எல்லா வழியும் நல்ல வழி அல்ல. எல்லா வழியும் பரலோகத்துக்கு போகிற வழி கிடையாது. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி இருக்குது, அது விசாலமாக இருக்கும். அதுக்குள்ளே போகிறவங்க அநேக வேதம் சொல்லுகிறது. ஆனால் நல்ல வழியில் போகணுன்னா ரொம்ப கஷ்டம் உண்டு. அல்லேலூயா. பாடுண்டு. வழிகளில் நீங்கள் நின்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எரேமியாவின் புத்தகம் அதில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 6:16 நீங்கள் சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். வழிகளிலே நின்று. நிறைய வழி இருக்குது. இன்னைக்கு நிறைய வழிபாடு இருக்குது, நிறைய தெய்வங்களை பேரை சொல்லலாம், பல காரியம் சொல்லலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக நீங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அறிந்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. நல்ல பாருங்க, நல்ல கவனிங்க பிள்ளைங்கெல்லாம், கவனிங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அல்லேலூயா. அப்போ வழி எப்படி இருக்கு? கெட்ட வழி இருக்கு, பொய் வழி இருக்கு, மாயான வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வழி அழியும் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனுடைய வழி இருக்கு. நல்ல கைகளை தட்டி சோதனம் பண்ணுவோம். சத்திய வழி இருக்கு. அல்லேலூயா. உண்மையான பாதைகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆடுகளை போல அநேக மக்கள் இன்னைக்கு வழி தெரியாமல், சத்தியம் தெரியாமல், எது உண்மை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வழிகளிலே நின்று யோசனை பண்ணுங்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க, யார் வழி? அல்லேலூயா. யார் சத்தியம்? யார் தேவன்? யார் இந்த உலகத்தில் எல்லா மக்களுடைய பாவத்துக்காக பரிகாரமான தேவன் யாரு? யார் மரித்து உயிரோடு எழும்பினவர்? இனி மீண்டும் வரப்போகிற தேவன் இயேசுவாக வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், அன்பு தேவ பிள்ளைகளே, வழிகளில் நாம நின்று நல்ல வழி எது என்று நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு போகிற வழி சரியா இருந்தால் தான் நீங்கள் போகிற இடங்களுக்கும் சரியா போய் சேர முடியும். இல்லை, வழியே சரியில்லைன்னு வச்சிடுங்க. சில வழி கொஞ்சம் தூரம் போகாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு குளிருது? நம்ம ஊரில் குளிரே இல்லை, ஆனால் உங்களுக்கு குளிருது இல்லையா? சில இன்னும் குளிர் தெரியுமா? ராத்திரி இங்கே இருதையெல்லாம் கிடுவிட்டே இருந்துச்சா? அப்படி ஒருத்தர் சொல்லியாங்க. நம்ம ஊர்லையா கிடுவுது? ஒரு கிடுவெல்லாம் இல்லைங்க. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள்லாம் உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. ஆவியில் அனலாயிருங்க. ஆமென். வழிகளில் நெல்லுங்க. வழி என்பது எப்படி ஒரு வாழ்க்கையில் ஓடாதுங்க. எப்படியோ ஆடு போகுதுன்னு நம்ம ஆடு பாடும் போல் நம்ம வாழ்க்கை அல்ல.
தேவன் உங்களை மனுஷர்களாய் சிருஷ்டித்திருக்கிறார், தமது சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும் சத்தமா? பிரைஸ் காட், அல்லேலூயா! அவர் வாஞ்சிக்கிறார் தேவ பிள்ளைகளே. அதனால தான் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, வழிகளிலே நீங்கள் நில்லுங்க என்று. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. பூர்வ பாதைகள், உண்மையான பாதை எது, உண்மையான தெய்வம் யாரு, உண்மையா இந்த உலகத்துக்கு வந்தவர் யாரு, யாரு நமக்காக ரத்தம் சிந்தினா, அல்லேலூயாம் அல்லேலூயாம், எல்லாருக்காகவும் மரித்த தெய்வம் யாரு, எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்ட தெய்வம் யாரு என்பதை நீங்கள் ஆராய்ந்து கேட்டு அறிய வேண்டும். அல்லேலூயாம். அறிந்து நல்ல வழி எங்கே என்று நல்ல வழி எது, தெய்வம் யார், ஆண்டவர் யார், ரட்சகர் யார், மீட்பர், நல்ல வழி. அல்லேலூயாம். நல்ல வழி எங்கே என்று கேட்டு, எங்கே என்று பார்த்து, எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அந்த வழியில நடங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் தருவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழி தெரியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாய் தேவ மகனே, தேவ மகளே, எங்கேயோ ஓடிக்கொண்டு எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, ஒரு நல்ல வழியில நடக்க மனம் இல்லை, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேணும், என் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சா மாறாது. அல்லேலூயா! எது வழி என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஆமென். எது வழி, எது சத்திய வழி, எது மெய்யான வழி, எது தெய்வம், யார் நமக்காக மரித்தார்? எஸ்ஐயா 53 எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம். இப்படிப்பட்ட அனுபவத்தை மாற்றி ஆண்டுடைய வழியில் உங்களை நடத்ததான் இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமா படிக்கும் போது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14:6 வாசிக்கும் போது, நானே வழியும், அதற்கு இயேசு நானே வழியும், அதற்கு இயேசு சொல்லுகிறார். பாருங்க, இயேசு தான் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காரு? வழி தெரியாம அலைந்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, நீ எங்கிட்ட வா. ஹல்லேலூயா! வருத்தப்பட்டு பார சுமக்கிற மகனே, மகளே, என்கிட்ட வா. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் தர விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறேன். ஏதோ வழி தெரியல, எங்கேயோ ஒரு வழியில ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு எது வழி என்பதை நீங்கள் அறிவீர்களானால் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! சீயோனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக நன்மைகள், பரலோக மகிமைகள் உங்க குடும்பங்களுக்கு உண்டாகிவிடும். தேவ பிள்ளையே, வழி தெரியல என்று ஒரு நாள் சிலருக்கெல்லாம் ஒரு நாளும் குழப்பம் மாறாது, ஒரு நாளும் வழியை குறித்து அறியணும்னு மனமே இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை காலம் கடந்து போகுது. அல்லேலூயா! என்ன நடக்கணும்னு தெரியாது, ஆனால் சரியான வழிக்குள்ள ஓடி வாருங்க. அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல், இயேசுவை அல்லாமல் ஒருவனும் அந்த பரலோக ராஜ்யம் பிதாவாகிய தேவனை பார்க்கவே முடியாது. இயேசுக்குள்ள வந்தாதான் உங்க வாழ்க்கை பரலோகத்துக்குரிய மகிமைக்குள்ள போக முடியும். இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நீங்க நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறதே, அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் காரியங்கள் வாய்க்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். உன் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் போது உன் வழி சொந்த ஐடியா வேண்டாம், சொந்த ஓட்டம் வேண்டாம், தன் வழியில ஓடுகிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, உங்க வழியில நான் ஓடி ஒரு பெரிய ஜெயத்தை நான் சுதந்திரிக்கணும், உங்க வழியில என்னை வாழ வைங்க. ஹல்லேலூயா! ஒரு நாள் அப்படிதான் இருந்த எல்லாரும் வழி தெரியாமல் எங்கேயோ ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தோம். எது சத்தியன்னு தெரியாது, எது தெய்வம்னு தெரியாது. அருமையானவர்களே, நம்மள அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு, அநேகருடைய வழி அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆடை போல. அல்லேலூயா! ஆண்டவர் சொல்ல, நாம் எல்லாரும் ஆடுகளை போல அவனவன் வழி தப்பி தன் வழியில் நம்ம நடந்தோம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தமாக்க அவர் இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் சகல வியாதிகளையும் சகல விதமான தீங்கையும் மாற்றி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ள இரத்தம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே உங்க வழியிலே என்னை நடத்தும், செம்மையான வழி. அல்லேலூயா. சிலர் தன் வழியில ஓடுற வாழ்க்கை, சிலர் அவன் தன் வழியில் போனாங்களாம். சிலருடைய வாழ்க்கை அருமையான பிள்ளைகளை செம்மையாய், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, நான் போகிற வழி சரி எனக்கு செம்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறதா? வேதம் என்ன சொல்லுகிறது? யார் வழி, யார் சத்தியம், எப்படிப்பட்ட வழியில் நீ நடந்தால் பரலோகம் போக முடியும், எப்படிப்பட்ட வழியில் நீ நடந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். கெட்டு போகிற வழி விசாலம், அல்லேலூயா. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கும், வழி நெருக்கம். இன்னைக்கு நீங்கள் தேவனை தேடணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். இப்போ அதிகாலையில் எழும்பி ஓடணுன்னா கஷ்டம்தான். இந்த மழை டைம்லேயும் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யணும், ஆராதனை ஓடணுன்னா கஷ்டம்தான். எப்படியோ போகணுன்னா தன் வழியில் ஓடணுன்னா எவ்வளோ பேர் ஓடிடுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவரே ஏன் சொந்த வழியெல்லாம் வேண்டாம், அல்லேலூயா, இன்றைக்கு என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல சங்கீதத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, காரியம் எல்லாம் என்ன செய்யும், எல்லாம் எந்தெந்த காரியம். நீங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வழி ரெண்டு வழி, இரு வழி சந்தில் ஒரு கழுதையை கட்டி வச்சாங்க பாருங்க. அந்த கழுதை இப்படி வாழியதா அப்படி வாழியதா, உலகமா பரலோகமா, ஆண்டவரா இல்லை உலக வாழ்க்கையா? இப்படி தான் இன்றைக்கி ரெண்டு மனம் போராடி கொண்டிருக்கிறது. நீ என்னைக்கு ஒரு நிலைப்பட்ட ஒரு முடிவெடுக்கிறியோ அன்னையிலேருந்தே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றையிலேருந்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரு வழி சந்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை யாருக்கும் யூஸ்ஃபுல், பிரயோஜனம் இல்லை, அல்லேலூயா, யாருக்கும் பயன்படலை. ஆனால் அதை கட்டவிழ்த்த போதோ அது இயேசுவை சுமக்குகிற ஒரு கழுதையாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்கள் கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், உன் வாழ்க்கையை சீரழிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு நாமத்தில் மாறுகிறது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை தேவன் தர விரும்புகிறார். ஆதலால் தெய்வ பிள்ளைகளை வழிகளில் நின்று யோசிங்க. ஆண்டவரே எனக்கு இன்னொரு வழியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, நல்ல வழியில் என்ன நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே, ஒரு உண்மை வழியில் நடத்துங்க. எப்படியோ வாழ்ந்தா பரலோகம் போக முடியாது, எப்படியோ நடந்தா அந்த வழி உன்னை பரலோகத்துக்கு நேர கொண்டு போகாது. ஆனால் இயேசு காட்டிய வழியில நீ நடப்பாயானால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உனக்கு பரலோக பாக்கியம் உண்டு, உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும் தேவ பிள்ளையே. ஆதலால் ஆண்டவரே என்னை வழி தரல ஆண்டவரே, இவ்வளவு நாள நான் எப்படியோ போயிட்டு இருந்தேன், எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என் வழியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன், என் வழி உமக்குரிய வழியாய் மாறுவதாக, உம் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஆண்டவரே அப்படியானால் உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆடுகளை போல என்ன செஞ்சோமா? அந்த 5வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை ஏசாயா 53:5 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிப்போமா? ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், அவன் தன் வழியில போனோம். ஆனால் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் ஒரு ஆடு எங்கே போகுதுன்னு தெரியல, ஆடு எங்கே வருதுன்னு தெரியல. இப்படி தான் நிறைய ஆடுகளுடைய நிலைமைகள். இந்த ஆடுகள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆடு நான் தான்னு சொல்லுங்க. பிரைஸ்ல என்ன ஆடு? நம்ம மனம் போல போகிறதா? ஆராதனை வந்தால் வருவேன், வராட்டா போ, எனக்கு இஷ்டம். யார்கிட்டும் என்ன கேட்கக்கூடாது, கேட்டால் பாஸ்டர் அவ்வளோதான். தேவப்பிள்ளையே சுய வழி வேண்டாம், தன் வழி வேண்டாம், தேவனுடைய வழியில் என்ன ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா விடுதலை வராது தேவப்பிள்ளைகளே.
ஆசீர்வாதம் வராது தேவ பிள்ளைகளே. சுயமான நன்மைகளை பெற முடியாது தேவ பிள்ளைகளே. வசனம் சொல்லுகிற ஆடுகளை போல. இன்னைக்கு நிறைய ஆடுகளை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு குணம் உண்டு. ஹல்லேலூயா. செம்மறி ஆடு என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் தலைய ஆட்டம். ஆனால் வேறு வெள்ளாடை பாருங்க, அது இங்கேயும் அடங்காது அங்கேயும் அடங்காது. பிடிச்சி இழுத்து எடுத்து ஒரு அடக்கி எடுத்து வச்சாலும் திடீர்னு காணாது. திடீர்னு எதிர்த்து ஆடிடும். திடீர்னு அந்த வேளையில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு நிற்கும். திடீர்னு தென்னை மரத்தை கடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்லமாக வளர்த்த ஒரு விருட்சத்தை போய் கடிக்கும். அந்த வீட்டுக்காரங்க நம்மள்ட்ட சண்டை வருவாங்க. நான் என்னெல்லாம் பாடுபட்டு வளர்த்தேன். அல்லேலூயா. உங்கள் ஆடை நீங்கள் இப்படி அவுத்து விட்டீங்களே. பார்த்தீங்களா ஆடுகளுக்கு நிலைமை எப்படி இருக்குது? ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆடை தேடுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆடுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எந்தாலையும் போட்டுன்னு நம்மளை விட்டுருந்தாருன்னா நான் இந்த இடத்துல நின்றிருக்கவே மாட்டேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. அன்பு தேவ ஜனமே, என் வாழ்க்கையை என் கரத்தை பிடித்த ஆண்டவர் உங்கள் கரத்தையும் பிடிக்க வல்லமை உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண என் தேவனால கூடும். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் வழியை உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆடுகளை போல வழி தவறி போனோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 119 அதில் 176 176 வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு பாருங்க. போன ஆட்டை போல, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். எப்படி போனேன்? ஆடப்போ காணாமல் போகுமா? போகாதா? போகாதா? சில ஆடெல்லாம் பாருங்க, போகாத ஆடம் உண்டு, தள்ளுனாலும் போகாத ஆளும் உண்டு, திட்டுனாலும் பாசு திட்டுனா எனக்கு ஆசீர்வாதம் தான். சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் பாஸ் நல்லதுக்கு தான் சொல்லுவார். காணாமல் போனேன். சில ஆடு போகாது, ஜெட்சன் சொல்லிய மாதிரி. ஆனால் சில ஆடு திட்டவே வேண்டாம், அப்புறம் ஆடு காணாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆடு அல்ல. நான் நல்ல ஒரு ஆடாக வாழ்ந்து, ஆண்டவரே நான் ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து உங்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது காணாம போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, உமது அடியேனை தேடுவீராக. எத்தனை பேர் அப்படி இந்த ஜெபத்தை சொல்லணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்லணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே உமது அடியேனை தேடுவீராக. நான் காணாம போயிட்டாண்டவரே, உம்மை விட்டு தூரம் போயிட்டாண்டவரே, உங்க அன்பை மறந்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ என் சுய வழியில நடந்துகிட்டு இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு என்னை தேடுவீராக, என்னை மாற்றுவீராக. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. காணாம போன ஆடை போல என் வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆட்டை போல் அநேகர் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். காணாம போன ஆட்டை போல அநேகர் காணாமல் போய்விட்டார்கள். தேவ ஜனங்கள் தான், தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் தான், தேவனை நம்பி இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் இல்லை. அநேகர் சிதறுண்டு கிடக்கிறார்கள், அநேகர் காணாமல் போய்விட்டார்கள், அநேகர் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுவீராக. நீங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கர்த்தர் கரம் பிடிப்பார். உன்னை தேடி கண்டுபிடித்து வாழ்க்கை மாற்றங்களை தந்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபத்து காணலைன்னா கர்த்தர் தேடுவாரா இல்லையா? தேடிட்டே இருப்பார். ஆராதனை காணலைன்னா நான் தேடுறதை விட, ஹல்லேலூயா, நான் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆராதனையில், கர்த்தருடைய ஜெபத்தில், கர்த்தருடைய பந்தியில் எல்லாம் காணலைன்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். என்னை விட கோடி கோடியா ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன், நல்ல மெய்ப்பன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா.
தாவீது ஜெபிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே காணாம போன ஆட்டை போல நான் என்ன செஞ்சேன், வழி தப்பி போயிட்டேன் ஆண்டவரே, வழி தவறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆனால் என்னை தேடுவீராக. ஹல்லேலூயா. என்னை தேடி கண்டுபிடிங்க ஆண்டவரே. இதை தான் நாம் லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. 2வது வசனம் 3வது வசனத்திலிருந்து சீக்கிரமா படித்து பாருங்க. லூக்கா 15வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து பாருங்க. வசனத்தை பார்த்தா அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். லூக்கா 15 சீக்கிரமா எடுப்போமா? அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். லூக்கா 15 ஆமா 15வது அதிகாரம் 4லிருந்து சில வசனத்தை. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து, பாருங்கள், உங்களிலே ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால், அவைகளில் ஒன்று காணாம போனா 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு, 99 ஆடுகளையும் எங்கே வனாந்தரத்தில் விட்டு, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி திரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, சிநேகிதர்களையும் அயலகத்தாரையும் எல்லாரையும் கூட அழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. காணாம போன ஆட்டை யார் தான் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நல்ல மெய்ப்பன் தான் கண்டுபிடிப்பான். அவன் என்ன சொல்லுவான், நம்ம மற்ற மெய்ப்பர்கள்னா நான் கூட என்ன நினைப்பேன், 100 பேர் வராங்க, 1 காணாட்டா போட்டு 2 காணாட்டா போட்டு, நம்ம பாரம், நம்ம ஊழியக்காரங்க, நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட பாரம் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 100க்கு 100 உங்க மேல கரிசனை உள்ள தேவன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 100க்கு 100 உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவன். இரவும் பகலும் உங்களை குறித்து கண்காணிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு நல்ல மெய்ப்பன் இரவும் பகலும் அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையாவது பணயம் வைத்து அதை காக்க தான் முயல்வார்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, காணாமல் போன ஆட்டை தேடுவீராக. யாரேகர் போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க, சபையை விட்டு காணல, ஜபத்துல காணல, ஆராதனையில காணல. தேவ பிள்ளையே, நீ இயேசுவோடு கூட இல்லாத வாழ்க்கை, காணாம போய்விட்டு இருக்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுமானால் உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உன்னை கொண்ட தேவன் தேசங்களை அசைக்க போகிறார். ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை. 2 வழி வேண்டாம், ஒரே ஒரு வழி. இயேசுவே உங்க வழியில என்ன நடத்தும். அல்லேலூயா. இப்படி நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையா மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, காணாம போன ஆட்டு பாருங்க, 100 ஆடு இருக்குது. ஆனால் 100 ஆடு இருக்கும்போது எந்த ஒரு எஜமானம், ஒரு மெய்ப்பனை என்ன செய்வான், 100 ஆட்டில் 99 நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆடு தான் என்ன செஞ்சுருக்கு சொல்லுங்க, 1 தானே போயிருக்கு. போனா பட்டு சருமையை காணலைன்னா அது ஒரு ஆள் தானே, சான்ஸ் 2 ஆள் தானே. இப்படியே எண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆளையும் காணாது கடைசி. ஆனால் தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க, நான் உங்களை தேடலை, நான் அப்படி தேடாமல் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய பேர்ட்டு நிறைய சொல்லி மன வேதனை, அதனால் நான் அமைஞ்சு இருந்துடுறது. என்ன பண்ணுறது, ஆண்டவரை தேடி எவ்வளோ தான் தேடுறது. போய் என்ன தான் சொன்னாலும் சிலருடைய ஆடுகளுக்கு புரியலை. அதனால் ஆண்டவர் தான் உங்களை வழி நடத்தணும். எல்லாரையும் நான் சொல்ல. அதனால் தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நீர் என்ன தேடுவீராக. உங்கள் வாழ்க்கையை ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, வாகனத்தில் போகும்போது கூட அந்த ஏரியாவில் யாராவது நம்ம பிள்ளைங்க இருந்தால் அங்கே பார்த்துக்கிட்டு தான் போவேன். அங்கே அந்த சகோதரன் என்னானாரு. ஆனால் சிலருடைய போனெல்லாம் ஒர்க் ஆகலை, மற்ற நேரம்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. பாஸ்ட் அடித்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்னத்தினாலன்னு தெரியல. அல்லேலூயா. மற்றபடி பிஸின்னு வருது. நான் அடிக்கும்போது பிஸியும் இல்லை, குசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, டல்லு, அப்படியே டம்மி ஆயிடுது. தேவ பிள்ளைகளை, ஆதலால் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வழி உமக்கு மகிமையாக மாறட்டும்.
பாஸ்டர் பார்க்க முடியாது, 24 மணி நேரம் நான் பார்க்க மாட்டேன், என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க. என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் சத்துருக்கள் கூட உன்னோடு சமாதானத்துக்குள்ளே வருவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். எந்த காரியத்தில் உனக்கு ஒரு தோல்வியை வராதபடி தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஓ, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க வாங்க. அல்லேலூயா. சிலர்லாம் ஒவ்வொரு காரியங்கள்லையும் இறங்க இறங்க ஆண்டவருடைய காரியமே மறந்து போயிடுது. அன்பு தேவ ஜனமே, உங்களை அழைத்ததின் நோக்கம் என்ன? உங்களை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? உங்களை கரங்களில் பிடித்து கொண்டதின் நோக்கம் என்ன? ஆண்டவரே, உங்கள் வழியில் என்ன நடத்தும். அல்லேலூயா. அது சின்ன ஊழியம்தான், சின்ன காரியம்தான், சின்ன பொறுப்பு தான். ஆனால் அந்த வழியில் நீ உண்மையாயிரு, கர்த்தர் உயர்த்துவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள். ஊழியக்காரருக்கு அப்படி தான், விசுவாச பிள்ளைகளுக்கு அப்படி தான். சின்ன பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எந்தாலையும் போட்டு இனி எக்ஸாம் வரும்போது ஒரே படிப்பு தான். அதுகளுக்கு என்ன புரியும்? அன்பு தேவ பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் அக்கறை எடுத்து செயல்படுகிறவங்களாக மாறுங்க. அந்த பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் கண்ணீரோடு செபிக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் என் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகள், ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ ஜனமே, பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ ஆட்டை மெய்ப்பாயாக, குட்டிகளை மெய்ப்பாயாக. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் மிக முக்கியமானவர்கள். அதனால உங்க கைகளில் ஒருவேளை ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கலாம், எங்கிட்ட ஒரு ஆடை கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் எப்படி மேய்க்கிறோம்? ஆமென். சிலர் என்ன, என்கிட்ட ஒண்ணுமே கொடுக்கல, பொறுப்பு வேண்டாமா? நீங்க தெய்வ பயத்தோடு ஓடுங்க, கர்த்தர் உண்மையா இருங்க. உங்க கையில பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்க போறாரு. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கிற பொறுப்பை கொடுக்க போகிறார். ஆத்மா பாரத்தை கொடுக்க போகிறார். அபிஷேகிக்கிற அநேகருக்காக புலம்புகிற மன்றாடுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்க போகிறார். தேவ ஜனமே, ஆதலால் ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. யாரையும் சும்மா அழைக்கல. ஆண்டவர் சொன்னார், நீங்களோ என்ன தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16 வசனம் சொல்லுகிறது, நீங்களோ என்னை என்ன செய்யவில்லை? தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சத்தமாசி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அவர் உங்களுக்கு கொடுக்க தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும். நீங்கள் போய் என்ன செய்யணும்? கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும், உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்காகவும் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவப்பிள்ளை ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு கனி கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. உங்களை பயனுள்ள பாத்திரமா மாற்றணும். அல்லேலூயா. ஒருத்தர் சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை. நாம எப்படியோ போயிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு வழியில நடந்து கொண்டிருந்தோம், எது சத்தியம் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு பொய் வழியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா நம்மை ரட்சித்த தேவன், உங்களையும் என்னை அழைத்த தேவன், இன்றைக்கு எனக்கு கனி கொடுக்கும்படியாக, வேத வசனத்தின்படி அவருக்காக வாழும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஆதலால் தான் ஆண்டவர் என் வழியை உங்க வழியில நடத்துங்கப்பா, உங்க சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படி நினைக்காதுங்க. தேவ பிள்ளையே, நீ இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்கிறவனா மாறு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீ ஏசப்பா, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவரே, என்னை எதற்காக நீங்க தெரிந்து கொண்டீங்க? நான் ஒருத்தரை ஆண்டவர் சும்மா அழைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறதே, நீங்களோ அந்த காலத்தில் இருந்த உங்களை தேவன் ஆச்சரியமாகிய ஒளியாகிய இயேசுவினிடத்தில் வரவழைக்கப்பட்ட தேவனுடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஏதோ நம்ம சபைக்கு வந்துட்டோம், எப்படியோ வந்துட்டோம், சகோதரி சொல்லி வந்துட்டோம், அந்த சகோதரர் சொன்னாரு, எப்படியோ ஆண்டவர் காட்டினாரு. உன்னை காட்டி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை சபையில வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்பு தேவ ஜனமே, அதனால நிர்விசாரமா இருக்காதுங்க. கடைசி காலம் எங்களால் முடிஞ்ச அளவு தான் சொல்ல முடியுது. சில வேளையெல்லாம் இருதயமே வேதனையை வலிக்குது. ஆனா தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு உணர்வு வரட்டும். ஆண்டவரே, என்னை அழைத்த தேவனுக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யும். என்னை அழைத்த தேவனுக்காக ஏதாகிலும் நான் ஒன்றை செய்து சாதித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு இல்லை. தேவ பிள்ளையே, இனி நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இன்னும் 50 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும். எனக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. பாஸ்டர்னாலும் அவ்வளவுதான், விசுவாச பிள்ளைனாலும் அவ்வளவுதான், உலக ஜனத்துக்கும் அவ்வளவுதான். யாருக்கு மரணத்துக்கு, அந்த போருக்கு நீங்களாக தப்பு வைக்கப்படுகிறவங்க ஒருத்தரும் இல்லை. இல்லை, உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டு, உலகத்தில் பெரிய ஒரு படிப்பாளியாக இருக்கட்டு, பட்டதாரிகளாக இருக்கட்டு, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கட்டு, யாருமே மரணத்தை சந்திக்காமல் முடியாது. எல்லாரும் மரணத்தை சந்தித்து தான் ஆகணும். அதனால் ஒரே தரம் மரணம், பிற்பாடு நியாய தீர்ப்புக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். அந்த தீர்ப்பு உனக்கு ஜீவனுள்ள தீர்ப்பா, நல்ல தீர்ப்பா, பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய தீர்ப்பா மாறுமானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே தீர்ப்பு மிக வேதனையான கொடிய ஒரு நரக பாதாளத்துக்கு கொண்டு போகிற தீர்ப்பாய் இருக்கக்கூடாது. ஆதலால் ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச நாளில் ஆண்டவரை அதிகமாக தேடணும். ஹல்லேலூயா. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாட்களில் ஆகிலும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க மீதியான வசனத்தை. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானா உனக்கு கிடைக்கப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க வசனத்தை உச்சரிங்க, அப்போ உங்களுக்குள்ள போயிடும். உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இனி ஒரு காலம் செல்லாது, இனி ஒரு நாட்கள் கடந்து போக முடியாத சூழ்நிலைகள், எங்கேயுமே கொடுமையான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது. எங்க நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதுங்க, நான் சொல்றதெல்லாம் வேதத்தினுடைய சத்தியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. இனி காலம் செல்லாது. ஓ, கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இன்றைக்கு உலகம் எங்க பார்த்தாலும் கொடிய காலம். ஆதலால் ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நாங்க எப்படி நடத்தணும், நாங்க என்ன பண்ணணும் ஆண்டவரே, உம் சித்தம் எங்க வாழ்க்கையில என்ன ஆண்டவரே, அப்படி நீங்க அறிஞ்சு உணர்ந்து நாம ஜீபிப்போம்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. நீ மரித்தாலும் உனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவனுள்ள ஒரு இடம் உண்டு, பரலோகத்தில் உனக்கு ஒரு பாக்கியம் உண்டு. தேவஜனமே, ஆதலால் உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, 100 ஆடு இருக்கையில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது, ஆனால் ஒன்று காணாமல் போச்சு. ஒன்று தானேன்னு விட்டுறது இல்லை. நம்ம ஆண்டவருடைய குணத்தையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியக்காரங்க கூட விட்டுடலாம், இல்லை விசுவாச பிள்ளைகள் விட்டுறலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த 100 ஆட்டில் ஒன்று தான் போச்சு, ஆனால் அந்த ஒரு ஆடையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆடு, அல்லேலூயா. ஒரு ஆடு எவ்வளவு விலையேற பெற்றது என்பது தெரியாது. இன்னைக்கு அந்த ஆட்டுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆட்டுக்காக இயேசு விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் அந்த ஆட்டுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்துமா, ஒருவேளை அந்த வேல்யூ உங்களுக்கு எனக்கும் தெரியாது, ஏன்னா நான் படைக்கல, நீங்க படைக்கல. அந்த ஆத்துமாவுக்காக நான் ரத்தம் சிந்தல. அன்பு தேவ பிள்ளையே, அதற்காக இயேசு கிரயம் செலுத்தி இருக்கிறார். எனக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். உனக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அது என்ன கிரயம் என்று பார்க்கும்போது, இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒரு மந்தையாகிய சபை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க வாழ்க்கை, உங்களுக்கு வாழ்க்கை மாறுறதுக்கு ஆண்டுடைய ரத்தத்தை கொடுத்து தான் இன்னைக்கு நம்மளெல்லாம் சபைக்குள்ள வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவஜனமே, ஒரு ஆத்துமா சாதாரணமானதில்லை. 100 ஆடு இருக்குது, 99 இருக்குது, ஆனால் ஒன்று தான் காணாமல் போச்சு. ஆனால் இந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறது வரலையும் அவர் தேடி 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 அலைகிறாரு. ஹல்லேலூயா.
அந்த தேவ மனுஷன் ஜெபித்தது போல காணாமல் போன ஆட்டை தேடுவீராக. ஆண்டவரே, நான் காணாமல் போயிட்டேன். ஜெபத்தில், ஆராதனையில், ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் காணாமல் போகிற அனுபவம், ஆண்டவரோடு கூட உறவில்லாத அனுபவம், ஜெப வாழ்க்கையில் காணாமல் போகிற அனுபவம். சிலருக்கெல்லாம் பேசணுன்னா மணிக்கூர் கணக்கில் பேசலாம், ஒரு நாளெல்லாம் பேசலாம். தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கன்னு சொல்லி பாருங்கள், 5 நிமிஷம், 2 நிமிஷம், 10 நிமிடம் கூட ஜெபம் பண்ணி மனசு வரல. தேவ பிள்ளைகளே, ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் விலைக்கிரையும் கொடுத்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. உங்களுக்காக அந்த ரத்தத்துக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆகணும். எங்கள் பிள்ளைகளுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ஈவு. நீ படிக்கிற படிப்பு நான் சம்பாதிக்கிற பணம் இல்லை, கர்த்தருடைய ஈவு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, தேவ பிள்ளைகளுடைய காணிக்கைகள். இப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நாம் எப்படியோ ஜாலியாக வாழலாம், எப்படியோ வாழலாம், அப்படி அல்ல. சத்தியத்துக்காக நீ வாழ்ந்தால் உன்னை இதைவிட பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உன்னை பயனுள்ளவர்களாய் மாற்றுவார், கோடிகளுக்கு பயன்படுத்துவார். இன்னும் மென்மேல நீ பெருகுவாய், இன்னும் நீ உயர்த்தப்படுவாய். அப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்போவுமே நம்ம ஏதோ ஒன்று கொண்டு போகிறது கிடையாது. அவருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்றி கடனாக இருங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களப்பா, என்னை சபையில் சேர்த்தீங்களப்பா, உங்களை என்ன தேடுனீங்களா ஆண்டவரே. நான் எங்கேயோ வெளியே எரிகுண்ட கொடியை போல இருந்தேன் ஆண்டவரே, அருந்த கொடியை போல வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் கிடந்தேனே, உடைந்து போன பாத்திரமாய் இருந்தேனே. என்னை தேடி வந்த ஆண்டவர், என்னை தேடி வந்து ரட்சித்த என் அன்பு தகப்பனுக்கு நான் நன்றி உள்ளவனாய் மாற வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தலை. எந்த மனுஷனும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நமக்காக ரத்தத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அன்பு தேவ சனமே, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ஒன்றையும் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. ஒன்றை எதிர்பார்க்காம ரத்தத்தை கொடுத்தாரு. ஆமென். ஒன்றை பாருங்க, இலவசமான விடுதலை, இலவசமான ரட்சிப்பு, இலவசமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஆதலால் அன்பு தகப்ப அருமையான பிள்ளைகளை நாம் ஒரு நல்ல ஆடுகளாக மாறுவோம். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அந்த மேய்ப்பனுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, கண்டுபிடித்த உடனேயே எல்லாரையும் கூப்பிட்டு நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அது முன்னால் நீங்கள் ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது இரண்டாவது வெள்ளிக்காசை குறித்து பார்க்கலாம். வெள்ளிக்காசும் ரட்சிப்புக்கு அடையாளம் தான். இஸ்ரவேலில் ஒரு கன்னிகையினிடத்தில் திருமணமாக போகிற கன்னிகைக்கு இஸ்ரவேலில் ஒரு பழக்கம் இருக்கான். எத்தனை வெள்ளிக்காசு கொடுப்பாங்களா? சொல்லுங்க சத்தமா. எத்தனை வெள்ளிக்காசு? வெள்ளிக்காசு. அதே போல் ஸ்தோத்திரம் 2 வெள்ளிக்காசு. இங்கே எத்தனை வெள்ளிக்காசு? 10 தானே? அல்லேலூயா. அப்போ 10 வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசில் அந்த சகோதரி, அந்த திருமணமாக போகிற மகள் ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. திருமணம் ஆகிற நாள் வரையிலையும் இதை காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலே சொல்லுங்களேன். அதில் எத்தனை காணாமல் போச்சு? எத்தனை? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை? 9ஆ? எத்தனை சொல்லுங்க பிள்ளைங்களெல்லாம்? 1 தான் காணாமல் போச்சு. அல்லேலூயா. ஆனால் கூட அந்த மகள் என்ன செஞ்சா? 9 இருக்கு, என் மணவாளன் ஏற்றுக்கொள்ளுவான், என் மணவாளன் என்ன நேசித்து இந்த ஒரு வெள்ளிக்காசு தானே நீ மிஸ் பண்ண, பரவாயில்லைன்னு சொல்லுவான். அப்படி இல்லை தேவ பிள்ளையே. அந்த ஒரு வெள்ளிக்காசையும் கண்டுபிடிக்கும் வரையிலும் அவ வீட்டை பெருக்கி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற அளவிலையும் அவ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக கைகளை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு இருக்கு போதும் இல்லை, அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபை இருக்கணும், வரம் இருக்கணும், தாளந்து இருக்கணும். ஆவிக்குரிய 9 வரங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆண்டவரே, இன்னும் எனக்கு தாளந்துகளை தாரும். ஆண்டவர் சொன்னார், 10 தாளந்து, 5 தாளந்து, 2 தாளந்து இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அளவின்படி 1 தாளந்து, 2 தாளந்து, அப்புறம் 5 தாளந்து கொடுத்தாரு. அப்புறம் கணக்கு கேட்க வரும்போது
2 தாலந்து உள்ளவன் என்ன செஞ்சான்? நான் 5 சம்பாதிச்ச ஆண்டவரே. பார்த்தீங்களா, அந்த தாளந்தை பயன்படுத்துகிறேன், எப்படியாவது ஒரு வளரணும், நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும், தேவ சித்தம் செய்யணும். 2ஐ 5ஆய் மாற்றினான். ஹல்லேலூயா. 5 தாலந்து பட்டவன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 2 5 மாறிச்சா? 4 இன்னும் 2 சம்பாதிச்சான். சரி, 4. அப்புறம் இன்னும் ஒருத்தன் 5 சம்பாதிச்சான். ஆனால் கடைசி ஒருத்தன் என்ன செஞ்சான்? 1 சம்பாதிக்காமல் ஆண்டவனை கொடுத்த கிருபை வரும், அநேகருக்கு அபிஷேகம் எல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. இனி ஆண்டு வரும்போது பார்த்துக்கலாம். திடீர்னு ஆண்டு வருவார், வந்து கேட்பார், எங்கே நான் கொடுத்த தாலந்து. அல்லேலூயா. அன்னை நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன பதில் கொடுப்போம்? தேவ பிள்ளையே, இங்கே மனுஷன்ட்ட சொல்லி சாதிக்க மாதிரி கர்த்தர்ட்ட சொல்லி சாதிக்க முடியாது. அன்றைக்கு நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி இயேசு இன்னும் உங்கள் அன்புக்கு உருந்து, அப்பா மகனே மிஸ் ஆயிட்டியா, அப்போ நான் இன்னும் ஒருக்கா சிலுவையில் நான் மறிக்கலான்னு இருக்கிறேன், அப்படி வர மாட்டார். இனி ஜட்ஜியாக வருவார், நியாயாதிபதியாக வருவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ஒருவனும் தப்பிவிக்க முடியாது. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கே நீங்க உணரணும், இன்னைக்கே நான் என்ன செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். நான் எனக்கு கொடுத்த தாலந்து என்ன? அல்லேலூயா. உனக்கு ஆத்மா பாரத்தை கொடுத்திருந்தாரே, அந்த தாலந்து எங்க? அல்லேலூயா. உனக்கு நீ செபித்தா அநேகருக்கு சுகமாகிற ஒரு அற்புத வல்லமை உங்ககிட்ட இருந்துச்சு, அந்த அற்புத வல்லமை எங்க? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனமே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலுக்கு எதுவாக அநேக காரியங்களை செய்தாரே, இன்னைக்கு அந்த எழுப்புதல் எங்க? அல்லேலூயா. நீ இன்னும் உணரணும், ஆண்டவரே நான் என்கிட்ட தாலந்து புதஞ்சு கிடக்குதப்பா, இந்த தாலந்தை நான் தேடணும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே, கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. 9 இருக்குதான், 9 இருக்கு. அநேகத்தில் நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறாய், ஆனால் ஒரு சில காரியம் வாழ்க்கையில தவறி கிடக்கிறதே. தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த காரியத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, ஒரு தாலந்து நான் விடலை, ஒரு ஆடுன்னு விடலை, ஒரு ஆடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்காசுக்கும் ஒரு விலையேற பெற்ற மேன்மை உண்டு. பாருங்க, 100 ரூபா சில வேளை நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் 1 ரூபாய்க்கு நம்ம தேடுவோம். அப்போ 1 ரூபா கூட முக்கியம்தான். அல்லேலூயா. அப்படி தானே? 1 ரூபா சில இடத்துல கொடுக்க வேண்டிய இருக்கும். அவர் இழுபறியாக சொல்லார், 1 ரூபா இருக்கா? இல்லை. நாளைக்கு தரட்டா? இல்லை, எடுங்க, நான் சொல்கிறதாரேன். 1 ரூபா கூட சாதாரணமானது இல்லை. அல்லேலூயா. கஷ்டப்படுகிறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பணத்துக்கும் விலையேற பெற்ற இது உண்டு. அன்பு தேவ ஜனம், அதை போல் நம்ம ஆண்டவர் சும்மா ரட்சிப்பை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, நீ சுகபோகமாக வாழவும் உன் இஷ்டம் போல நடக்கவும் இல்லை. அல்லேலூயா. சாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி, ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செய்து முடிக்க என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் உற்சாகமாக, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை கிருபையினால் நிரப்புங்க. அந்த தாலந்து பாருங்க, அந்த வெள்ளிக்காசை அவ கண்டுபிடிக்காட்டா மணவாளன் என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? திருமணம் நடக்காது. மணவாளனோடு நம்ம எல்லாம் இனி ஒரு திருமண வாழ்க்கை. எல்லாம் மணவாட்டிகள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் மணவாட்டிகள். அல்லேலூயா. மணவாட்டி சபைகள். அல்லேலூயா. ஆனா இயேசுவு மணவாளன். அல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வரப்போகிறார். அந்த 10 கன்னியர்களுக்கு வாழ்க்கையிலையும் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் நிர்விசாரம். வரும்போது பார்க்கலாம், வரும்போது விளக்க தேடலாம், வரும்போது அப்புறம் நம்ம முன்னால காலங்களில் அப்படி தானே தேடுவோம். பகலில் விளக்கு அங்கங்கே கிடக்கும், நாங்கள் தூக்கி வெளியே கூட எரிஞ்சிருவோம் விளக்க. அம்புடம் புல்லாக கிடக்கும் எங்கள் வீடை சுற்றி. சாயங்காலத்தில் 5 மணி 5:30 மணி ஆனால் இருட்டம் பாருங்க. மக்களே விளக்க தியானுங்கடா,
எங்கேயா கிடக்கா பாருங்கடா. 10 விளக்கு உண்டு, ஒரு விளக்கம் கிடைக்காது. தேடி 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 ஒரு இடத்துல ஒரு ஆள் திரி எடுத்துகிட்டு வரும், ஒரு ஆள் சில்லு எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஆள் அந்த விளக்குக்கு மேலே இருக்கிற கண்ணாடி எடுத்துகிட்டு வரோம். இப்படி எல்லாத்தையும் போட்டு விளக்கு கொளுத்தி வைப்போம். நாங்கள் ஒரு நாளும் விளக்கு கொளுத்தியதுக்கு பெரிய பாடு, தேடி தேடி கண்டுபிடிச்சி விளக்கு கொளுத்துவோம். அப்படி தானே இன்றைக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல விளக்கா என்ற மாற்றம், எப்போவுமே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மகளாக மாற்றம், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மகனாக மாற்றம். ஆண்டவரே, என்கிட்ட கொடுத்த பொறுப்புகளில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வாஞ்சியோடு கேளுங்க. ஒன்று தானே, எனக்கிட்ட இருந்த கிருபை போச்சு. கிருபை போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. தாளந்து போச்சுன்னா உங்களுக்கு கிடைச்ச தாளந்தை மூடி போட்டுட்டீங்க. இனி வரும்போது கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் வேலை என்ன செய்யுங்க, நீங்கள் எங்கன்னா போங்க, என்னென்னா பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கிருபையை கண்டுபிடிச்சி செபிக்கிறவங்களா மாறுங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. இனி ஆண்டவரே, உம் சித்தம் செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனமா மாறட்டும். உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். என்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்ன? ஆண்டவரே, எதை நாம் மிஸ் பண்ணிட்ட ஆண்டவரே, எதை நாம் தவறி விட்ட ஆண்டவரே, எந்த தாளந்து என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பணம் தான். ஆனால் அந்த ஒரு பணத்துக்கு வேல்யூ சும்மா இல்லை தேவ ஜனமே. அதற்காக இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த மகளை பார்த்தீங்களா? அவள் அப்படியே தேடுகிறா, வீட்டை பெருக்குகிறா, சுத்தம் பண்ணுற. ஆனால் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு சின்ன 1/4 பவுன் சாமானம் காணலைன்னா உள்ளவியல் எல்லாரையும் கலைச்சிருவாங்க. இந்த தெருவெல்லாம் தேடி, அங்கே தேடி, இங்கே தேடி, மண்டபம் தேடி, அரை கிளாஸுக்கிட்ட தேடி, நான் அங்கே ஆலங்குட்டுக்கு நேரம் போன மாதிரி இருக்குது. அங்கே ஒருக்க போயிட்டு வருவோம். திடீர்னு திருவாங்கோட்டுக்கு 1/4 பவுன் சாமானத்துக்கு அவ்வளோ தேடுறீங்களே, ஒரு அரை பவுன் நகைக்கு நீ இவ்வளோ பாடுபடுறியே. கிடைச்ச ரட்சிப்பு எங்கே? கிடைச்ச அபிஷேகம் எங்கே? கிடைச்ச கிருபை எங்க? கண்டுபிடி. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் மகிமையா மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஓ, எப்படியாவது போயிடணும், எப்படியாவது நீங்க தொலைஞ்சு போகணும்னு ஆண்டவர் விரும்பல. காணாம போன ஆட்டை தேடுவீராக ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்த மனுஷர்களை தேடி கண்டுபிடித்து பெரிய காரியங்களை செஞ்ச ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீது ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த தேவ மனுஷனை ஆண்டவர் ராஜாவாக கண்டுபிடித்து அபிஷேகித்து உலகத்தில் ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினது உண்மையானால், உங்களையும் தேவன், நீங்கள் ஏதோ எப்படி ஒரு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஏதோ உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம், பணத்துக்கு பின்னால் ஓடலாம் தேவ ஜனமே, ஏதோ ஒரு வழி தவறி நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த மகள் கண்டுபிடிச்ச உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இனி என் மணவாளன் என்ன செய்வார்? நல்லா உம்முன்னு இருங்க. என்ன செய்வார்? நீங்கள் ஒன்று உங்கள் மணவாளனை பார்க்குறீங்க, நான் பரலோக மணவாளனை குறித்து சொல்லிகிட்டு இருக்கேன். உடனே சிலருக்கு நான் பிளாஸ் என் மணவாளன் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காரோ, வேலைக்கு போச்சோ இல்லையோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால வேலைக்கு போகணும். நம்ம ஆளுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பைசா கொண்டு வந்துரு, அவர் அதனால் போக மாட்டார். அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே யோசித்து கொண்டிருக்கிறீங்க? மணவாளனை ஆண்டவரை நான் உங்களை தரிசிக்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிருபை தான் போச்சு, ஒரு வரம் தான் போச்சு, ஒரு தாளந்தான் போச்சு, வர அபிஷேகம் தான் போச்சு. அபிஷேகம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஒன்று இருந்தால் கூட மணவாளன் இடத்துல போக முடியாது. அந்த 10 கன்னியர்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் தாளந்து கொடுத்தாரு, எல்லா வரங்களையும் கொடுத்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆனால் 5 பேருக்கு எப்போவுமே தெய்வ பயம். ஆண்டவர் வருவார், கட்டாயமாக இயேசு என்னிடத்தில் கணக்கு கேட்பாரு, கட்டாயமாக என்னை பார்க்கிறாரு. அந்த பயபக்தியோடு இருந்தாங்க. ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு ஆயத்தமாக இருந்தவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் 5 பேர் நிர்விசாரம். வரும்போது பார்த்து கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி தான், விளக்கு எங்கெங்கேயோ கிடக்கும் இல்லை, இதே போல தான் வாழ்க்கை. கடைசி ஒன்னாக்கி கொளுத்திய முன்னால மணவாளன் வந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. எண்ணெய் இல்லை, எல்லாம் விளக்கு கிடச்சிச்சு, சில்லு கிடச்சிச்சு, அதில் இருக்கு திரி கிடச்சிச்சு, எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ எண்ணெய் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே,
அதனால் எப்பவுமே தேவ பயத்தோடும் அபிஷேகத்தோடும் ஆண்டவருக்கு மகிமையோடும் கர்த்தரை சார்ந்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியாக 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 3வது இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, ஒரு அப்பாவுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை குமாரர் இருந்தாங்க? 2 குமாரர் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன்ட்டு அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் இருந்தான். ஒருத்தனுக்கு சொல்லியதை அவன் கேட்கல. எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, நான் போகிறேன், எங்கேயாவது போய் நான் பெரிய ஆளாக போகிறேன். போனான், பணம் எல்லாம் கொண்டு போனான். இப்போ நண்பர்களோடு சேர்ந்தான், எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்போது அப்பா ஒவ்வொரு நாளும் அவன் என்ன நினச்சாரு, அவன் கேட்ட மாதிரி எல்லாம் கொடுத்துட்டார். என்னத்துக்கு சண்டை, அடியும் உதயம் வேண்டாம், பையன் இப்படி சொன்னது போல் கேட்க மாட்டேன்றான், இனி இவனை என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், சரி கொண்டு போடா மகனே அப்படி சொல்லி விட்டார். கொண்டு போனான், எல்லாத்தையும் அழித்தான். துன்மார்க்கமாக செலவு பண்ணானா? அல்லேலூயா சொல்லுங்களாம். துன்மார்க்கமாக சேர்ந்து துன்மார்க்கர்களோடு சேர்ந்து இருந்த எல்லா மகிமையும் இழந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளை தான், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நீங்கள் யாரோடு சேரணுமோ அவர்களோடு சேர்ந்தாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேவனுக்கு சித்தமில்லாத தொடர்புகள், தேவன் விரும்பாத அனுபவங்கள், தேவன் விரும்பாத அசுத்தங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவீங்க. அல்லேலூயா. ஆனாலும் தகப்பன் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என் மகன் வருவாரா, என் மகன் வரமாட்டானா, அவன் எங்கே போனானோ, அவன் சாப்பிட்டானா, அவன் என்ன ஆனான், பணம் எல்லாம் கொண்டு போனான், என்ன ஆனானோ ஒன்றும் தெரியலையே, எப்படியோ அவன் நாசமாக போட்டு என்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தகப்பன் நினைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன அந்த போய் நாசமாக போட்டு என்கிட்ட இந்த பைசா எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான். இல்லை, அந்த தகப்பன் நல்ல தகப்பன், நம்ம அப்பா நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தாரு, ஆனால் அவன் காணையில் ஒரு நாள் அவனுடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பினான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ அவன் என்ன செய்கிறான் பாருங்க. வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. புத்தி தெளிந்த போது, இதுவரையிலும் அப்போ என்ன செய்யல, புத்தி. இப்போ நிறைய வாலிய பிள்ளைகளுக்கு புத்தி தெளியாமல் இருப்பாங்க. அநேக வாலிய பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே புத்தி தெளியாது. புத்தி தெளியணும். எல்லாருக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். புத்தி தெளியாத காரியத்திலெல்லாம் புத்தி தெளியணும். புத்தி தெளிந்த போது அவன் என்ன சொல்றான், அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு. இப்போ அவனுக்கு என்ன இல்லை, சாப்பாடு கூட கஷ்டம், அப்பாவை விட்டு பிரிந்து போயிட்டான், பணம் எல்லாம் செலவழிந்து போயிட்டு, இப்போ அப்பா கிட்ட போகிறதுக்கு மனம் இல்லை, என்ன செய்கிறது, எங்கள் வீட்டில் எவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு, நிறைய வேலைக்காரங்க உள்ள ஒரு நல்ல தகப்பை, ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறது. அது யாருன்னா ஆண்டவரை தான் அது குறிக்குது. அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, சகல சம்பூரணமும் அவரிடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று அவர். அவரை விட்டு பிரிந்து நம்மளால வாழ முடியாது தேவ பிள்ளையே. ஆனா பாருங்க, அவன் உணர்றான், ஆமா நான் செஞ்சது தப்பு, இவ்வளோ பணத்தை பிடுங்கிட்டு வந்துட்டேன், சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன், இப்போ போச்சு, போனது போட்டு. ஆனா என் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் என் அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் அப்பாவுக்கு சொந்த பிள்ளை, நான் அப்பாவுடைய ஒரு சொந்த மகன். ஆனா நான் இப்படி கஷ்டப்படணுமா, நான் ஏன் இப்படி படுகிற பாடு எதுக்கு, என்ன பண்ண எதுக்காக நான் படுறேன் அப்படி சொல்லி அவன் உணர்ந்து அவன் சொல்றான், புத்தி தெளிஞ்ச போது என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கையில நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன். எப்படி சொல்றான் பாருங்க, சொல்லுங்க பிள்ளைகளே, நானோ பசியினால சாகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீ எங்கே மிஸ் ஆகிருக்கேன்னு பாரு. ஒன்று தான் இருக்கலாம், சின்ன காரியமாக தான் இருக்கலாம். தகப்பனை விட்டு தூரம் போயிட்டீங்களா, ஆண்டுடைய அன்பை இழந்து ஓடிவிட்டீங்களா. மக்கள், உலக மக்கள் தான் எனக்கு நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகள், உலக ஜனத்தோடையே சேர்ந்து ஓடுறது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே, உங்களை நான் துக்கப்படுத்தி இருக்கிற காரியத்திலெல்லாம் என்னை மன்னிச்சு என்னை மறுபடியும் உம்முடைய பிள்ளையா சேர்த்து கொள்ளும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, கடைசியாக அவன் என்ன சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு, நல்ல கவனிங்க, இனி ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா சொல்லுவோமா,
எத்தனை பேர் தீர்மானம் பண்ண விரும்புறீங்க? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். தகப்பன் யாரு? இயேசுதான் உங்க அப்பா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்காக மரித்து உயிரோடு எழும்பிற ஆண்டவர். நீ எப்படியும் போ, எந்தாலையும் போ, எனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்ல, உன்னை தேடி கண்டுபிடிக்கிற வரையிலேயோ உன்னை தேடி கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. கடைசியா அவன் சொல்கிறான், தகப்பன் வீட்டுக்கு போவேன், நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், இன்னும் மன்னிச்சிடுங்க, ஆனால் என்னை சொந்த மகனாட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லேலே சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே, வேலைக்காரங்களில் ஒருத்தராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, செய்ததெல்லாம் தவறு தான் ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். அப்போ மூத்த சகோதரனுக்கு என்ன வந்துச்சு? கடுங்கோபம். நான் அப்பா கூட இருந்து ஒரு சொத்தையும் அழிக்காத எனக்கு இல்லாத விருந்து இவனுக்கு எப்படி வந்தது? அல்லேலூயா. அதான் நம்ம அப்பா குணம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கோபம் வருது. இவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்ட இவனுக்கு விருந்து கொண்டாடுறாங்க. இவனுக்கு ஒரு சந்தோஷம், நான் ஒன்றே அழிக்கலை, அப்பா கூடயே இருக்கிறேன். அப்போதான். ஆனால் உன் உள்ளம் சரியில்லை. அவன் தப்பு செஞ்சாலும் மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலருக்கு இப்படி தான் இருப்பாங்க, என்னை அப்பா கூட தான் இருப்பாங்க, சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் சீர்பட மாட்டாங்க. சிலவன் என்ன தான் செஞ்சாலும் ஆண்டவரே அப்பான்னு வந்து விழுந்துருவான், கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதை போல மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இனி உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்படியான ஒரு அனுபவத்துக்குள்ள கடைசியா அவன் வந்தபோது அந்த தகப்ப என்ன செய்கிறார்? 24வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகி இவன் மரித்தான், குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா சொல்லுவான். இவ்வளவுதானா? உயிர் பெற மாட்டேங்குது. அல்லேலூயா. உயிர்ப்பு உண்மையிலே நான் உயிர்த்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என் குமாரனாகி இவன் மரிச்சு போனான். அல்லேலூயா. மரித்து போனான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். இப்பொழுது என்ன செய்யணும்? அப்ப நம்ம சந்தோஷமா விருந்து கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, காணாம போன ஆடு, தள்ளப்பட்டு கிடந்த நம்மை தேடி வந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் மாறுவோம். இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளே, இன்னும் அநேக வசனம் இருக்குது, நம்ம நேரங்கள் இல்லை. ஆதலால் நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உங்களை தேடுகிறார், இன்றைக்கும் உங்களை தேடுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசப்பா உங்களை அழைக்கிறார். எந்த வழியில் போய் கொண்டிருந்தாலும் சரி, எல்லாரும் முழங்கால் படி போடுவோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை நித்திய வழியில் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாகிற வழி எங்கிட்ட உண்டோ என்று பார்த்து நல்ல வழியில் என்ன நடத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் உற்சாகமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, 100 ஆடு இருக்குது, ஆனால் 99ஐயும் விட்டுட்டு ஒரே ஒரு ஆடை தேடுனீங்களப்பா. உங்கள் விசேஷ குணத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை அப்படி தான் நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை தள்ளி இருந்தால் நாங்கள் யாரும் மிஞ்சிருக்க மாட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அங்கே வாழ்க்கை இயேசுக்குரியதாய் மாறட்டும். நல்ல தகப்பனாகி உம்மிடத்தில் மனம் திரும்பட்டும். குறைபட்டு கிடக்கிற காரியத்தில் எதெல்லாம் குறைபட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்காக வாழ்வார்களாக. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஓ லிக்கா பாபாவை மன்னிங்க, மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய மகிமையை ஊற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கை பூரணப்பட்டதாக, உமக்கு மகிமை உள்ளதாக, உம்முடைய சித்தம் செய்கிறதாக எங்க வாழ்க்கை மாறுவதாக. இதோ செய்திகளை கேட்ட பார்க்கிற கேட்கிற எல்லோரையும் ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. அவர்களை கட்டி எழுப்புங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். குறைவுபட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்பி இனி இயேசுவுக்காக எழும்புவார்களாக. எல்லோரையும் ஆசீர்வதித்து ரட்சித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்க பாதுகாவலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வருவோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ்.